ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கருமுட்டை நல்லா உருவாகணும், ப்ளஸ் வந்து கருமுட்டை நல்லா வெடிக்கணும் ஓவலேஷன் டைமில். ஸோ அதுக்கான சூப்பர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். க்ளோ வாட்டர் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ க்ளோ வாட்டர்னால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா முக்கியமாக ஃபெர்டிலிட்டி பூஸ்டர்லாம் சொல்லுவாங்க. கருமுட்டை நல்லா உருவாகி நல்லா வந்து என்னென்னா ஓவலேஷன் டைமில் கரெக்டாக வந்து எக்ஸிட் வெடித்து வெளியே வரத்துக்காக யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து என்னென்னா கருமுட்டை நல்லா உருவாகும், ஆனால் வெடித்து வெளியே வராது. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்கும். பிசிஓடினால வந்து என்னென்னா கருமுட்டை ஒழுங்காக உருவாகாது, இன்னொன்று ஒன்று தான் உருவாகும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த க்ளோ வாட்டர் குடிக்கும்போது உங்களுக்கு 1-2 இல்லை ஒரு 2-3 நாங்களுக்கு கருமுட்டை உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த க்ளோ வாட்டர் குடிச்சா நிறைய பேர் வந்து கருமுட்டை நல்லா அந்த ஐயுஏ ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும் போதெல்லாம் இதை வந்து குடிச்சு நல்லாவே வந்து வெடிச்சிருக்குன்னுலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம், அது வந்து என்னென்ன பெனிஃபிட் நான் வந்து இன்னும் வர பொருளை சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து கிலோவை வந்து நல்லா அதாவது கிராம்பு தண்ணி சொல்லுவாங்க. ஸோ இந்த கிராம்பை வந்து நல்லா பவுடர் ஃபார்மில் வச்சுக்கிட்டு அதை வந்து டீ மாதிரி எல்லாம் போட்டு குடிப்பாங்க. இன்னொன்று அதை வந்து நல்லா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி அதை வந்து டெய்லியும் வந்து அந்த கிராம்பையும் வாட்டரையும் ரெண்டையும் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாட்டர் குடிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து எவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நீங்கள் வந்து இப்போ பீரியட்ஸ் ஆகி செகண்ட் டே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஓவலேஷன் முடிகிற நாள் வரைக்கும் நீங்கள் எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு 15 days எடுத்தால் போதும், அதுக்கப்புறம் இது தேவைப்படாது. இது வந்து LH ஹார்மோன், அதாவது இந்த கருமுட்டை உருவாகி வெடிக்கிற அந்த ஹார்மோன் வந்து அதுக்கு மட்டும்தான் இதை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு இதாகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஓவலேஷன் வரைக்கும் இது எடுத்தால் போதும். ஓவலேஷன் அப்போ உங்களுக்கு வந்து நிறைய பேர் இப்போ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கிட்டு வச்சு பார்ப்பீங்க, இல்லை ஜெல்லி ஃபார்ம்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து வரும். ஸோ அப்போ உங்களுக்கு ஓவலேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு தெரியும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஒரு 15-20 days வரைக்கும் நீங்கள் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து LH, அதுக்கப்புறம் FSH ஹார்மோன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுக்க தேவையில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். ஒரு 15 days மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். பீரியடான செகண்ட் டேலேருந்து நீங்கள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுவும் எப்போ நீங்கள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா போய் அப்சார்ப் ஆகும். நீங்கள் வந்து இதை வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு இது ரிசல்ட் கொடுக்காது. அதனால நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதை வந்து குடிச்சிடணும் எம்டி ஸ்டொமக்லேயே. ஏன்னா இந்த கிராமத்தை நீ எடுக்க உங்களுக்கு அதோட எசன்ஸ் எல்லாம் போயிட்டு உங்களுக்கு அந்த கருமுட்டையை நல்லா உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும். இன்னொன்று வந்து 2-3 கருமுட்டை நல்லா வளர்கிறதுக்கும் அதை நல்லா அழகாக வெடிக்கிறதுக்கும் இது வந்து உதவும். அதனால தான் வந்து நீங்கள் பீரியடான 2வது நாள்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். இதை வந்து எப்படி போடலாம் அப்படின்றத நான் இப்போ ஒரு சின்ன இதாக காமிச்சேன். நிறைய பேர் வந்து நைட்டே வந்து ஊற வச்சு காலையில் கொதிக்க வச்சு குடிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு 10 கிராம்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். கலர் பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை நல்லா நீங்கள் மார்னிங் வந்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதோட கலர்லாம் நல்லாவே மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டி அதை வந்து குடிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு நைட்டு ஊற வைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஒரு 5-6 கிராம்பு எடுத்து போட்டு அப்பயே நீங்கள் வந்து கொதிக்க வச்சு அந்த மாதிரி கிராம்பு டீ மாதிரி குடிக்கலாம். ஸோ எப்படியா இருந்தாலும் வந்து கிராம்பு வந்து நீங்கள் பவுடர் ஃபார்ம்லேயும் எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஃபார்மில் வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நல்லா ஊற வைக்கும்போது அதோட எசன்ஸ் நல்லாவே இறங்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு டைம் எடுத்தால் போதும், காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தால் போதும். அப்படி நீங்கள் காலைல மறந்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours கழிச்சு நீங்கள் அந்த 2 hours முன்னாடி ஊற வச்சுடுங்க. ஸோ 2 hours நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு 11-11:30 அந்த மாதிரி நீங்கள் வந்து கொதிக்க வச்சு அந்த மாதிரி வந்து லைட்டாக வார்ம் இதில் வந்து நீங்கள் குடிக்கலாம். ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு டைஜஷன் முடிஞ்சிடும். காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குடிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சளவு காலைல எம்டி ஸ்டொமக்லேயே குடிச்சிருங்க. கரெக்டாக வந்து ஒரு 15 days தான் நீங்கள் எடுக்கணும். அதுக்கு மேலே வந்து தேவையில்ல. ஸோ இது வந்து நல்லா கண்டிப்பாக வந்து கருமுட்டை நல்லாவே வளர்ந்து நல்லாவே வந்து வெடிக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஸோ வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி டேப்லெட்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வீட்டிலே ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து க்ளோ வாட்டர் எடுத்துக்கலாம். நீங்கள் 1 month எடுத்துகிட்டு எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் ரெகுலராக 2-3 months நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் இருக்கும். முக்கியமாக வந்து நீங்கள் இப்போ பிளட் டெஸ்ட்லாம் எடுத்திருப்பீங்க கண்டிப்பாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணீங்க எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு LH லெவல் வந்து FSH, LH, இந்த வந்து AMH இந்த மாதிரி ஹார்மோன் டெஸ்ட்லாம் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ ஹார்மோன் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு LH லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்கள் டாக்டர் சொன்னால் நீங்கள் இதை எடுக்க வேணாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு LH ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த எடுக்க தேவையில்லை.
ஆனால் வந்து நீங்கள் வந்து என்ன LH லெவல் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து டாக்டர் சொன்னாங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த லெவல் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து ஹார்மோன் வந்து அப்போ இன்னமும் நீங்கள் அதிகமாச்சு அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லாதான். ஸோ பிளட் டெஸ்ட்டில் வந்து என்ன ரிசல்ட் வந்திருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இரகுலர் PCOD இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இது எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு எந்த டைமில் கருமுட்டை வெடிக்குது அதெல்லாம் தெரியாது. PCOD இருக்கவங்க நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. ஒரு 5-6 கிராம்பை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வந்து என்னென்னா நல்லா வந்து கொதிக்க விட்டு ஒரு வார்மாக வந்து என்னென்னா குடிங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். இது வந்து என்னென்னா கருமுட்டை நல்லா க்ரோ ஆகி நல்லா வெடிக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே க்ளோ வாட்டர் வந்து யூஸ் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு இது வந்து தெரியாது. தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும். கருமுட்டையில் ப்ராப்ளம் இருக்குது, கருமுட்டை வளரலை, வெடிக்கலை, அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கவங்க இது நீங்கள் வந்து என்னென்னா இந்த டிப்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்லாவே வந்து என்னென்னா ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த LH லெவல் மட்டும் நான் முக்கியம், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ஃபெர்டிலிட்டி பூஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்னென்னா வெந்தய டீ எடுக்கிறவங்களும் எடுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து என்னென்னா நிறைய வந்து என்னென்னா டயட் ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கீரை அதிகமாக சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவு ஹெல்த்தி லைஃப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.